வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரைக்கடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். விஜயா மீனாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, காலையிலே எதுக்கு இப்படி பூரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நாங்க ஸ்லிம்மா இருக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரு ஸ்லிம்மா இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு. இந்த கொழுன்னு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்களே, அது என்ன ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. சப்பி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் சப்பியா இருக்கிறேன், அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இப்படி பூரியெல்லாம் சுட்டு கொடுத்து எனக்கு நெஞ்சுவலி வர வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு பிடிக்குமேன்னு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவர் வெளியூர் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதனால அவருக்கு பிடிச்சது செய்யலாமேன்னு பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. முத்து இப்போ அவங்க வராரு, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. யார் உன்னை எனக்காக பண்ண சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. காலையில வேண்டா வெறுப்பா சாப்பிட்டுட்டு போனா அது நல்லா இருக்காதுங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு போனா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உன் கையால எது சாப்பிட்டாலும் அது எனக்கு வேண்டாம் வெறுப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து இப்படி கோவமா பேசுறதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உனக்காக செஞ்சிருக்காளடா, ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டு போ அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. எனக்கு வயிறு சரியில்லைப்பா, எனக்கு பசிக்கலப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாரு முத்து. உட்காந்து சாப்பிடுடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. முத்து சாப்பிட்றதுக்காக போறாரு. அதுக்குள்ளேயே விஜயா சொல்றாங்க, இவ செஞ்சதை இவன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு கேக்குறாங்க. இவளால தானே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருந்தீங்க, அது போக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தீங்க, அதெல்லாம் மறந்து போய் இவன் சாப்பிடுவானா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. சவாரிக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு முத்து. இப்போ உனக்கு சந்தோஷமா, அவன் சாப்பிடாம கிளம்பி போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அவன் வெளியில போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுப்பான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மனோஜ் இப்ப அங்க வராரு. எல்லாரும் என்ன விட்டுட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. புரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடறதுக்கு உட்காடுறாரு. ரோகிணி சொல்றாங்க, காலையில இந்த மாதிரி ஆயில்ல செஞ்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஏபிசி ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் செய்ய டைம் ஆகும் ரோகிணி அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நான் வேணா ரெண்டு பூரி மட்டும் சாப்பிட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. விஷ செடியில இருந்து 2 இலையை சாப்பிட்டாலும் அது விஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நீங்க எழுந்து வாங்க மனோஜ், நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமேல் நீ சமையல் பண்றதா இருந்தா ரோகிணிட்ட கேட்டு பண்ண, அவ உனக்கு சாட் போட்டு தருவா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. சமையல் பண்றதுக்கு எவ்வளவு என்ன யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அவட்ட கேட்டுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அடுத்ததான் ரவி ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸ்ருதி ரவிக்காக புதுசா ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னை கூட்டிட்டு போயிருந்தா நான் வந்து செலக்ட் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு ரவி. உன் செலெக்ஷன் எப்போதும் போரிங்கா தான் இருக்கும் ரவி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், என்னோட செலெக்ஷன் போரிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரவி. இன்டைரக்டா என்னை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு, நீ என்ன செலக்ட் பண்ணது மட்டும்தான் 100% கரெக்டா பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவிக்காக இப்போ ஒரு கோல்டு ரிங்குமே பிரசன்ட் பண்றாங்க ஸ்ருதி. எதுக்கு ஸ்ருதி இதெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு கேக்குறாரு ரவி. இது நமக்கு தல தீபாவளி, எங்க வீட்டுல தான் உனக்கு மோதிரம் போடணும், அவங்க சார்பா நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இந்த தீபாவளியை நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஃபுட் ஐட்டம் ஸ்வீட்லாம் நீ பாத்துக்கோ, கிராக்கர்ஸ்லாம் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவி ரொம்ப டல்லா இருக்கிறாரு. எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. தீபாவளினா எங்க வீட்டுல ரொம்ப ஜாலியா இருக்கும், பாட்டிலாம் ஊர்ல இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரவி. அதுதான் அவர் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. நம்மளால மாத்த முடியாத விஷயத்த நினைச்சு நம்ம கவலைப்படவே கூடாது ரவி அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சின்னது, அந்த மொமெண்ட் நம்ம சந்தோஷமா வாழ பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா முத்துவை காமிக்கிறாங்க. முத்து அவரோட ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. சவாரி போகலையா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. என்னடா பண்றது, சவாரிக்கு கூப்பிடவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. டியூ வேற கட்டணும், வண்டிக்கு வேற வாடகை கொடுக்கணும், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிட்டே வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அவன் சும்மாவே பணம் கொடுக்கலன்னா விடமாட்டான், நீ அவனோட சட்டை வேற பிடிச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பா பத்தி அவன் தப்பா பேசினா சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றியாடா அப்படின்னு கேக்குறாரு முத்து. சீக்கிரமா ஏதாவது பண்ணி அந்த ஆளோட கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முத்துட்ட இருந்து காரை வாங்கின கஸ்டமர் இப்போ அந்த காரை எடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப நன்றி சார், அன்னைக்கு நீங்க இக்கட்டான சூழ்நிலையில ஹெல்ப் பண்ணினீங்க, நான் ஒரு சைன் கூட போட்டு கொடுக்கலாம், ஆனா நம்பி பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்பா நல்லா இருக்கிறாரா அப்படின்னு அவர் விசாரிக்கிறாரு. நல்லா இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்குறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. முத்து டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தடவை காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு கேட்கிறாரு. அவருமே சரின்னு சொன்னதும் முத்து இப்போ அந்த கார்ல உட்காந்து டிரைவ் பண்றாரு. உண்மையிலே புது கார் மாதிரி இருக்கு சார், செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. உங்களுக்கு எந்த செலவும் கார் வைக்காது சார் அப்படின்னு சொல்றாரு. காரை வாங்கினவர் இப்போ கார் எடுத்துட்டு போயிடுறாரு. முத்து ரொம்ப வருத்தமா சொல்றாரு, எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம கூட இருக்குன்னு நினைப்போம், ஆனா அது நம்ம கூட இருக்கிறதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. எல்லாம் சரியாயிரும் முத்து அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்றாரு. அடுத்ததா முத்து லேட் நைட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வராரு.
மீனா இப்போ அவங்க வராங்க. என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா எங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. அவர் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. நல்ல வேளை நான் பயந்துட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. நீங்க சாப்பிட்டுட்டு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. உன் சாப்பாடை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு முத்து. ரூம்குள்ள வந்து பாயை விரிச்சு படுக்கிறதுக்கு போறாரு. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. உன்னாலதான் எங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு திட்டுறாரு முத்து. நான் எந்த தப்பும் பண்ணலைங்க அப்படின்னு சொல்ல வராங்க மீனா. நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.